பீட்ரூட் சாப்பிட உங்களுக்கு பிடிக்காதா? அப்ப கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். ட்ரை பண்ணி பாருங்க. 2 பீட்ரூட்டை தோல் சீவிட்டு கேரட் துருவல் துருவி எடுத்துக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு 2 வரமிளகாய், பெருங்காயத்தூள், சோம்பு, பூண்டு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உதுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து துருவிய பீட்ரூட்டையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடாம தண்ணி தெளிச்சு பீட்ரூட்டை நல்லா வேக விடுங்க. பீட்ரூட் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கடலைப்பருப்பையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அது ஆல்ரெடி வெந்து இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாவே மிக்ஸ் ஆயிடும். ஸ்டவ்வை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கமகமங்கிற வாசனையோட பீட்ரூட் ஊஸ்லி ரெடி ஆகிடும். இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பீட்ரூட் அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.